ஊருக்குள்ளே ஒரு சில பேர் நல்லவங்க இருக்கங்காட்டி தான் அப்பப்போ பூமியில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறது அந்த காலத்துலேருந்தே ஒரு ஐதீகமாக கருதப்படுது. அதாவது இது ஒரு கதையிலையும் சொல்லப்படுது. அதாவது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மனிதர் இருக்கங்காட்டி தான் அந்த ஊர் முழுக்க மழையாக பேஞ்சு தீர்த்துருக்குது. அதை தவறாக என்னென்ன அந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி அழிஞ்சு போனாங்க, அதை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வந்தாங்க. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா விடாமல் மழையாக பேஞ்சிகிட்டு இருந்துக்குது. ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இது என்னடா வம்பா போச்சு, நம்ம மழையில்லைன்னு ஆண்டவன்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா விட்டு விட்டு பேஞ்சிட்டு இருந்த மழை இப்போ பார்த்திங்கன்னா விடாமல் பெய்யுது. இது என்ன காரணமாக இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரே குழப்பமாகி போச்சு, பயமாகவும் ஆகிப்போச்சு. பெய்கிற மழையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விடாமல் மழையோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா இருக்க குறைஞ்ச பாட்டை காணும், அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதாவது வெள்ளம் வந்தால் எப்படி வருமோ அந்த மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா கரை புரண்டு ஓட ஆரம்பிக்குது. ஊர்க்காரங்க எல்லாத்துக்குமே ஒரே பயமாக போச்சு. ஐயையோ, இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருந்தோம்னா வீடெல்லாம் இடிஞ்சு எல்லாருமே இறந்து போயிடுவோம். அதனால் ஊர்க்காரங்க எல்லோரும் ஒரு ஐடியா பண்ணி கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற கோயில் மண்டபத்தில் போய் எல்லாருமே தங்கிக்கலாம், இந்த மழை எப்போ தான் நிற்கும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாருமே கோயிலுக்கு குடிபெற ஆரம்பிக்கிறாங்க. கோயிலில் போய் எல்லோரும் கலந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் மழை பெய்கிறது ஒரு ஐதீகம்தான். அதாவது ஒரு சில நாள் மழை பெய்யும். இது பார்த்திங்கன்னா ஆண்டவனுக்கு யாராவது தீங்கு செஞ்சுருப்பாங்க, அந்த கெட்டவன் இந்த மாதிரி பண்ணங்காட்டி தான் இந்த மழை பார்த்திங்கன்னா விடாமல் சாபத்தீடு மாதிரி நம்ம ஊரில் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், அந்த கெட்டவனை யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. அதாவது அதில் ஒரு பெரியவர் பார்த்திங்கன்னா, கெட்டவனை தானே மழை பெய்யும் போது இடி மின்னல் வரும், இடி மின்னல் இன்னும் உழுவலை, அந்த கெட்டவனை வெளியே அனுப்பிச்சுட்டா இடி மின்னல் கட்டாயமாக அவனை தாக்கி அவனை அழிச்சு போடும், மழை நின்று போயிடும் அப்படின்னு ஒரு யோசனையும் சொல்கிறாங்க. எதுக்கு பார்த்திங்கன்னா சரின்னு சொன்ன ஊர் மக்கள் எல்லாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, அந்த கெட்டவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த பெரியவர் பார்த்திங்கன்னா, தோ கண்ணு கட்டின தூரத்தில் ஒரு மரம் தெரியுது பார்த்திங்களா, இடி மின்னல் விழுவுறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி உயரமான இடத்துல தான் விழுவோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற அனைவருமே ஒருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வருவோம். அப்போ பார்த்திங்கன்னா யார் தீங்கு செஞ்சுருந்தாலும் இடி விழுந்து மரத்தோட மரமாக அழிஞ்சு போயிடுவாங்க, நம்மெல்லாம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே ஒருவராக போய் அந்த மரத்தையும் தொடவும் ஆரம்பிக்கிறாங்க. கடைசி வரலும் போயிட்டே இருக்கிறாங்க. ஒருவர் மேலே கூட இடி மின்னல் உழுவவே இல்லைங்க. கிட்டத்தட்ட அந்த மழையும் பார்த்திங்கன்னா இன்னும் வேகமாக தான் பெய்யுதோ தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச போட்ட காணோம். கிட்டத்தட்ட எல்லாருமே தொட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு நபர் இருக்கிறாருங்க. அவரை போய் தொட சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே பயம், என்னடா இது வம்பா போச்சு, இத்தனை ஊர் மக்கள் போய் தொட்டு அந்த இடிமின்னல் உழுவையே நம்ம என்ன தீங்கு செஞ்சோம் இந்த ஊருக்கு, நம்மள மேலேக்கான இடி விழுந்து நம்மக்கான இறந்து போயிடுவோன்னு இவருக்கும் பயமாக போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி நம்ம தீங்கே செஞ்சுருந்தாலும் ஆண்டவன் நம்மளை தண்டிக்கிட்டோம், ஊர் மக்கள் நல்லா ஆகட்டும்னு மனசில் நம்பிக்கிட்டு கிட்டத்தட்ட கொற்றமலையில் பார்த்திங்கன்னா இவர் கிடுக்கிடுன்னு நடந்து போய் அந்த மரத்தை தொட ஆரம்பிக்கிறாருங்க. மரத்தை தொட்ட உடனே போதுங்க, வானம் எங்கே தான் இருந்த அந்த இடி மின்னல் வந்துச்சுன்னே தெரியலிங்க, சும்மா டமார்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சிங்க. இவர் நடுங்கிக்கிட்டு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுக்கிறாருங்க. இடி விழுந்துருச்சுங்க. ஆனால் இவருக்கு ஒன்றுமே ஆகலை. ஆச்சரியம், என்னடா இது இடி விழுந்துருச்சு, எங்கே விழுந்துச்சின்னு தெரியலையே, நம்ம தீங்கு செஞ்சிருந்தால் அந்த மரத்தை மேலே தானே விழுந்துருக்கணும், வேறு எங்கே விழுந்துச்சின்னு இவர் திரும்பி பார்க்குறாரு. இவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த இடத்துல நின்றுட்டுக்கிறாரு. மற்றபடி ஊர் மக்கள் எல்லாம் உட்காந்துருந்தா அந்த மண்டபத்து மேலேயே இடி விழுந்துருச்சுங்க. அதாவது ஒருத்தர் 2 பேர் நல்லவங்க இருக்கிறதுனால தான் அப்பப்போ பூமியில் மழை பெய்யுதுன்னு சொன்னதுக்கு ஒரு அர்த்தமான கதையாக இது மாறிடுச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த ஊர் மக்கள் அத்தனை பேர் வந்து இந்த மரத்தை தொட்டும் போது உழுவாத இடி பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குள்ளேயே ஒரே ஒரு நல்லவன் இருக்குங்காட்டி தான் இந்த மின்னலெல்லாம் அவங்கள தாக்காமல் இருந்திருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஒருத்தனை அந்த ஊர் மக்களை விட்டு விலகி வந்தங்காட்டி கிட்டத்தட்ட இந்த இடி மின்னல் பார்த்திங்கன்னா அந்த ஊரையே அழிச்சு போடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வாழ்கிற வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்யுங்க, நன்மையை மட்டும் செய்யுங்க.